கற்பனை செஞ்சு பாருங்க. 50 வருஷமா ஒரு மாநிலத்தை தங்களோட இரும்பு பிடிக்குள்ள வச்சிருந்த ரெண்டு பிரம்மாண்டமான அரசியல் சாம்ராஜ்யங்கள். ஆமா, அசைக்க முடியாத கோட்டைகளா இருந்த கட்சிகள். கரெக்ட். அடிமட்ட தொண்டர்கள், ஒவ்வொரு தெருவுக்கும் கிளை செயலாளர்கள், தேர்தலுக்கு தேர்தல் வாரி இறைக்க பல 1000 கோடி ரூபான்னு இருந்த அந்த சிஸ்டம். ஆனா எந்த ஒரு பாரம்பரியமான அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு தனி மனிதன் கையில் ஒரு விசில் சின்னத்தோட களத்துல இறங்குறார். வந்து எந்த பணப்பட்டுவாடாவும் இல்லாம இல்லையா? ஆமாங்க. ₹1 கூட கொடுக்காம வெறும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தையும் தன்னோட தனிநபர் பிம்பத்தையும் நம்பி அந்த 2 மாபெரும் கோட்டைகளையும் வெறும் 2 வருஷத்துல தரைமட்டமாக்குறார். இது கேட்கவே ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஹாலிவுட் படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு. கண்டிப்பா. ஆனா 2026 மே மாசம் தமிழ்நாட்டுல நிஜமாவே நடந்த வரலாற்று சம்பவம் இது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் எப்படி இந்திய அரசியல் சிஸ்டத்தையே ஹேக் செஞ்சது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல நாம பார்க்க போறோம். உங்களை இந்த செஷனுக்கு வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த தேர்தல் முடிவுகள் அரசியல் பார்வையாளர்களையே ஒரு நிமிஷம் உரைய வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இந்த விவாதத்துக்குள்ள நம்ம முழுமையா இறங்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திடலாம். அந்த டிஸ்க்ளைமர் சொல்லிடலாம். கரெக்ட். ஆமா, இந்த ஆழமான அலசலுக்காக நாங்க 2 வகையான ஆதாரங்களை அடிப்படையா வச்சிருக்கோம். ஒன்னு பாத்தீங்கன்னா, ஆந்திர மற்றும் தமிழக அரசியல் வரலாற்றை ஒப்பிடும் சில அரசியல் தரவுகள் மற்றும் புள்ளி விவரங்கள். மற்றொன்று செந்தழல் அப்படிங்கிற ஒரு தீவிரமான இடதுசாரி வலைப்பூவில், அதாவது ஒரு பிளாக்ல வெளியான மிக கடுமையான மார்க்சிய விமர்சன கட்டுரை. அதாவது இந்த ஆதாரங்கள்ல வலதுசாரி, இடதுசாரி, அப்புறம் மைய நீரோட்ட அரசியல் கட்சிகள் மேல எந்த விதமான சமரசமும் இல்லாத மிக கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கடுமையான விமர்சனங்கள். நாங்க எந்த பக்கமும் சாயல. இந்த கருத்துக்களை ஆதரிக்கவும் இல்ல, எதிர்க்கவும் இல்ல. இந்த மூலப்பதிவுகள்ல இருக்கிற விஷயங்களை அப்படியே நடுநிலையா உங்க முன்னாடி கடத்துவது மட்டும்தான் எங்களோட வேலை. கண்டிப்பா. எந்த பக்கமும் சார்பு இல்லாம அந்த சோர்ஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம அலச போறோம். சரி, இதை நம்ம கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். 234 தொகுதிகள்ல தனித்து போட்டி, அதுல 107 இடங்களை கைப்பற்றி விஜய் இன்னைக்கு தமிழ்நாட்டோட தனிப்பெருங்கட்சியா விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. ஆமா, ஒரு மிகப்பெரிய மைல்கல் இது. இதை நான் பார்க்கும்போது எனக்கு உடனடியா ஞாபகத்துக்கு வர்றது 1980களோட ஆரம்பத்துல ஆந்திராவுல நடந்த அந்த தெலுங்கு தேசம் கட்சியோட உதயம்தான். ஓ, என்.டி. ராமராவ் அவங்களோட என்ட்ரி சொல்றீங்க? அதேதான். அப்போ உச்ச நட்சத்திரமா இருந்த என்டிஆர் கட்சி தொடங்கின வெறும் 9 மாசத்துல 201 இடங்களை அள்ளி சிம்மாசனத்துல ஏறினார். சினிமா கவர்ச்சி, மாபெரும் ரசிகர் பட்டாளம். கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே ஃபார்முலா தானே வேலை செஞ்சிருக்கு. மேலோட்டமா பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, 2 பேரோட கலை யதார்த்தமும் முற்றிலும் வேற. வேறன்னா இப்படி சொல்றீங்க? இப்போ என்டிஆர் களமிறங்கின 1982ல ஆந்திராவில ஆளுங்கட்சியா இருந்த காங்கிரஸோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. 5 வருஷத்துல 4 முதலமைச்சர்களை டெல்லி மேலிடம் மாத்தி இருந்துச்சு. ஓ, உள்கட்சி பூசல் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம அப்போதைய ஆந்திர முதல்வர் அஞ்சையாவை ராஜீவ்காந்தி விமான நிலையத்துல வச்சு பொது வெளியில ரொம்ப கடுமையா அவமானப்படுத்திட்டார். இத கையில் எடுத்த என்டிஆர் அந்த ஒற்றை சம்பவத்தை தெலுங்கு மக்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்ட சவால்னு மாத்தி ஒரு பெரிய சென்டிமெண்ட் அரசியலை முன்னெடுத்தார். அதாவது ஒரு பலவீனமான கட்சிக்கு எதிராக அவர் களமிறங்கினார் இல்லையா? மிகச்சரி. அவருக்கு எதிரா நின்றது பலவீனமான ஒரு சிஸ்டம். ஆனா விஜயோட நிலைமை இதுக்கு நேர் எதிர். ஆமா, விஜய் உடைந்த கட்சிகளை எதிர்க்கல. பல தசாப்தங்களா வேரூன்றி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் ஆட்களை நிறுத்தி வச்சிருக்கிற திமுக, அதிமுகங்கிற 2 அசுர பலம் கொண்ட திராவிட கட்சிகளை எதிர்த்து நின்னார். கரெக்ட். இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம். எனக்கு இப்ப தோன்ற ஒரு ஒப்பீடு என்னன்னா, இந்த திமுக, அதிமுக அப்படிங்கிறது பிக் பஜார், ரிலையன்ஸ் மாதிரி பல வருஷமா எல்லா ஊர்லயும் கிளைகளை வச்சிருக்கிற பிரம்மாண்டமான ஒரு ரீட்டைல் செயின் மாதிரி. மக்கள் அங்கதான் போய் பல வருஷமா பழகிட்டாங்க. நல்ல உதாரணம். ஆனா விஜய் திடீர்னு வந்த ஒரு அமேசான் காமர்ஸ் நிறுவனம் மாதிரி. அவருக்கு ஊருக்கு ஊரு எந்த கட்டடமும் கிடையாது, கிளை செயலாளர்கள் கிடையாது. ஆனா அந்த பாரம்பரிய கடைகளை தாண்டி அவர் எப்படி நேரடியா மக்களை சென்றடைந்தார், அதுவும் கொள்கை ரீதியா? அந்த அமேசான் உதாரணம் பாத்தீங்கன்னா மிக சரியான பொருத்தம். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு புரிஞ்சுக்க விஜயோட சித்தாந்த தேர்வை நாம கவனிக்கணும். சித்தாந்த தேர்வுன்னா கொள்கைகள் அடிப்படையில சொல்றீங்களா? ஆமா. என்டிஆருக்கு வெறும் அந்த தெலுங்கு சென்டிமெண்ட் மட்டுமே போதுமானதா இருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்ல. அரை நூற்றாண்டு காலமா திராவிட இயக்கங்கள் விதைத்த சமூக நீதி அரசியல் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கண்டிப்பா. சும்மா ஒரு நல்லவர் அப்படிங்கிற பிம்பத்தை வச்சு மட்டுமே ஜெயிக்க முடியாது. அதேதான்.
வெறுமனே ஒரு நல்லவர் பிம்பத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இங்க யாராலும் வாக்குகளை அள்ள முடியாது. அதனால தான் விஜய் அம்பேத்கர், பெரியார், காமராஜர் இவங்களையெல்லாம் தன்னுடைய கொள்கை தலைவர்களா முன்னிறுத்தினார். ஒரு வலுவான சென்டர் லெஃப்ட் சித்தாந்தத்தை உருவாக்கினார்னு சொல்லலாம். ஆமா, இது மக்கள் மத்தியில இவர் வெறும் சினிமாக்காரர் இல்ல, தமிழ்நாட்டோட அரசியல் டிஎன்ஏவை சரியா புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய விதைச்சது. அது சரிதான். ஆனா வெறும் சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு மட்டும் ஒரு மாபெரும் தேர்தல் இயந்திரத்தை முறியடிச்சிட முடியுமா என்ன? இங்கதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்கு. எந்த விஷயத்துல ஆச்சரியப்படுறீங்க? இப்போ கள நிலவரத்தை பார்த்தோம்னா திராவிட கட்சிகள் பல தொகுதிகள்ல ஒரு ஓட்டுக்கு ஆயிரக்கணக்கில் பணத்தை வாரி இறைத்ததா செய்திகள் வருது. இது ஒரு புறம் இருக்கு. ஆமா, அது வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம் தானே. அது மட்டும் இல்ல, ஆளும் கட்சி மகளிருக்கான உரிமை தொகை, புதுமை பெண்ணுன்னு பல திட்டங்கள் மூலமா ஒவ்வொரு மாசமும் மக்களோட வங்கிக் கணக்குல நேரடியா பணத்தை செலுத்தியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பலம் அவங்களுக்கு. அப்படி இருக்கிறப்போ ஒரு சராசரி வாக்காளர் தனக்கு உடனடியா கிடைக்கிற அந்த பணப்பலனையும் இலவசங்களையும் தூக்கி போட்டுட்டு ₹1 கூட கொடுக்காத எந்த அதிகார பலமும் இல்லாத தவேகவை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? இது ஒரு அசாதாரணமான உளவியல் மாற்றம்னு தான் நான் சொல்லுவேன். பணத்தை விட ஒரு மிகப்பெரிய சக்தி இங்க வேலை செஞ்சிருக்கு. என்ன சக்தி அது? அதுதான் கடுமையான அதிருப்தி. மக்கள் திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகள் மீதும் பல வருஷமா ஒரு ஆழமான வெறுப்ப குவித்து வச்சிருந்தாங்க. அதாவது அவங்க மேல இருந்த ஒரு நெகட்டிவ் இமேஜ். ஆமா, சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, அப்புறம் எங்கும் நிறைந்திருக்கிற ஊழல் ஒரு பெரிய சுமையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் இருந்துச்சுல்ல? கண்டிப்பா. பெற்றோர்களை பதற வைக்கும் அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில அதிகரிச்ச கஞ்சா புழக்கம், வாரிசு அரசியல், கட்டப்பஞ்சாயத்து, உள்ளூர் தலைவர்களோட ஆணவம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு விரக்தி. யாராவது எங்களை இந்த சிஸ்டத்துல இருந்து காப்பாத்த மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அந்த மனநிலை தான் விஜய்க்கு ரொம்ப பெரிய அளவுல கை கொடுத்துச்சு. இங்கதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த அதிருப்தி இருந்திருக்கலாம், ஆனா மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பிளைண்ட் டேட் மாதிரி தான் எனக்கு தோணுது. பிளைண்ட் டேட் மாதிரியான? எப்படி சொல்றீங்க? அதாவது பல தொகுதிகள்ல தாவேகோட வேட்பாளர் யார், அவரோட முகம் என்ன, அவர் என்ன படிச்சிருக்காருன்னு கூட மக்களுக்கு தெரியாது. முகமே தெரியாத ஒருத்தரை ஒரு இருட்டறையில சந்திக்கிற மாதிரி தான் அந்த தேர்தல் நடந்திருக்கு. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்படி இருக்கிறப்போ மக்கள் வெறும் அந்த விசில் சின்னத்தையும் விஜயின் முகத்தையும் மட்டுமே பார்த்து எப்படி ஒரு வேட்பாளரை நம்பி ஓட்டு போட்டாங்க? அந்த உளவியல் இணைப்பு எப்படி உருவாச்சு? அதுதான் விஜயின் பிம்பம் செய்த மாயை. இது வெறுமனே ஒரு சினிமா ஹீரோக்கான ரசிகர் மன்ற ஓட்டு கிடையாது. இது ஒரு பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப், அதாவது நேரடியா தெரியாத ஒருத்தர் மேல வைக்கிற பாசம். அதேதான். மக்கள் விஜய தங்களுக்கு சம்பந்தவே இல்லாத ஒரு அரசியல்வாதியா பார்க்கல, தங்களுடைய குடும்பத்துல ஒருத்தரா உருவகப்படுத்திக்கிட்டாங்க. ஒரு தாய் அவரை தன் மகனா பார்த்தாங்க, ஒரு தங்கை அவரை அண்ணனா பார்த்தாங்க. இளைஞர்கள் அவரை தங்களுக்கு வழிகாட்டும் ஒரு ரோல் மாடலா பார்த்தாங்க. கரெக்ட்? ஆமா, திரையில் அவர் கட்டி எழுப்பிய அந்த நேர்மையானவர், எந்த கஷ்டத்திலும் மக்களை கைவிடாதவர் அப்படிங்கிற பிம்பம் நிஜ வாழ்க்கையிலையும் அப்படியே பிரதிபலிக்கும்னு மக்கள் ஆழமா நம்பினாங்க. ஓ, அதனாலதான் வேட்பாளர் யாரா இருந்தாலும் கவலைப்படல. ஆமா, என் வீட்டு பிள்ளை விஜய் நிறுத்தியிருக்கார், நான் ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் கனெக்ட் அங்க உருவாச்சு. ஓஹோ, அப்ப அந்த ₹1000 விட இந்த உணர்வுபூர்வமான இணைப்பு ரொம்ப வலிமையா இருந்திருக்கு. ஆனா எனக்கு இன்னொரு பெரிய சந்தேகம் இருக்கு. என்னது அது? இதை களத்துல செயல்படுத்த ஒரு படைய வேணுமே. பாரம்பரிய கட்சிகள்ல ஊருக்கு ஒரு கிளை செயலாளர்கள் வீடு வீடா போய் ஓட்டு கேட்பாங்க. விஜய் இதை எப்படி சமாளிச்சார்? நான் முன்னாடி சொன்ன அந்த அமேசான் மாதிரி நேரடியா எப்படி டெலிவரி பண்ணார்? இங்கதான் தொழில்நுட்பம் பணத்தை தோற்கடித்த அந்த பிரம்மாண்டமான மெக்கானிசம் செயல்பட்டது. தொழில்நுட்பம்னா சோஷியல் மீடியாவை சொல்றீங்களா? ஆமா, பாரம்பரிய கட்சிகள் பணத்தை நம்பியிருந்தபோது தவேகா பயன்படுத்திய மிகப்பெரிய ஆயுதம் அவங்களோட மெய்நிகர் வீரர்கள், அதாவது வெர்ச்சுவல் வாரியர்ஸ். வெர்ச்சுவல் வாரியர்ஸ், இது எப்படி களத்துல வேலை செஞ்சது? இதை கொஞ்சம் நுட்பமா பார்ப்போம். இப்போ பணப்பட்டுவாடா அப்படிங்கிறது ஒரு நபர் உங்க வீட்டு வாசலுக்கு ஒரு முறை கொடுத்துட்டு போற ஒரு பரிவர்த்தனை இல்லையா? ஆமா, தேர்தல் அன்னைக்கு மட்டும் நடக்கிற விஷயம். ஆனா அந்த அல்காரிதம்கள் அப்படி கிடையாது. முகநூல், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மூலமா விஜயோட பேச்சுகள், அவருக்கு கூட்டத்துல கிடைச்ச வரவேற்பு, அவரோட சென்டிமெண்டலான வீடியோக்கள், இது எல்லாமே மக்களோட போன்ல வந்துட்டே இருந்திருக்கும். ஆமா, தமிழ்நாட்டின் ஒவ்வொரு சமையலறைக்குள்ளும் ஒவ்வொருத்தரோட மொபைல் போனுக்குள்ளும்
24 மணி நேரமும் தொடர்ச்சியா ஊடுருவிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது அந்த லோக்கல் கவுன்சிலர் வாசல்ல வந்து ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே விஜயோட வீடியோ அவங்க பெட்ரூம்குள்ள அவங்க மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. மிக துல்லியமா சொன்னீங்க. அந்த மேடை பேச்சுகளையும் பண பலத்தையும் விஜயின் இந்த தொடர்ச்சியான டிஜிட்டல் உளவியல் தாக்குதலும் சமூக ஊடக அல்காரிதங்களும் ரொம்ப நேர்த்தியா சத்தமே இல்லாம தோற்கடிச்சிருச்சு. ஆஹா, இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய அரசியல் படம் தான். அல்காரிதங்களை வச்சு அதிகாரத்தை பிடிக்க முடியும்னு நிரூபிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் தான் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. எந்த சம்பவத்தை சொல்றீங்க? தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடந்ததையா? ஆமா, இவ்ளோ பெரிய டிஜிட்டல் போர் மூலமா ஊழலற்ற ஒரு நிர்வாகம் வேணும்னு விஜய்க்கு வாக்களித்த மக்கள் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை சந்திக்க வேண்டியிருந்தது. அந்த தொங்கு சட்டமன்றம் உருவானது சொல்றீங்களா? அதேதான். 234ல 107 அல்லது 108 இடங்கள் வந்துச்சு. அதாவது ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை விட ஒரு 10 இடங்கள் குறைவு. ஒரு ஹங் அசெம்பிளி உருவாயிடுச்சு. ஆமா, அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? நேத்து வரைக்கும் ஊழலற்ற ஆட்சியை தருவேன், திமுகவும் அதிமுகவும் ஊழல் கட்சிகள்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி வந்த காங்கிரஸோட விஜய் கைகோர்த்தார். ஆமா, ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ் வச்சாங்க. இது வந்து ஒரு பெரிய முரண்பாடா பார்க்கப்படுது. அவருடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகிறது. இப்போ இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தோம்னா நீங்க கேக்குற கேள்விக்கு விடை கிடைக்கும். இந்த இடத்துல தான் நாம ஆரம்பத்துல சொன்ன அந்த செந்தழல் இடதுசாரி வலைப்பூவின் ஆழமான மார்க்சிய விமர்சனத்தை கவனிக்கணும். அந்த பிளாக்ல என்ன சொல்லியிருக்காங்க? அந்த கட்டுரை விஜயின் இந்த கூட்டணி கணக்கை ஒரு அப்பட்டமான சந்தர்ப்பவாத அரசியல்னு ரொம்ப கடுமையா சாடுது. சந்தர்ப்பவாத அரசியல்னா தேவைக்காக கூட்டணி வச்சது ஒரு தப்புன்னு சொல்றாங்களா? ஆமா, ஊழலை ஒழிக்க போறேன்னு அரசியல் களத்துல குதிச்ச ஒருத்தர் நேத்து வரைக்கும் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான திராவிட கட்சியோட அதிகாரத்தை பகிர்ந்துகிட்ட ஒரு தேசிய கட்சியோடவே கைகோர்ப்பது அவருடைய நேர்மையான பிம்பத்தை அடியோட அழிச்சிடுச்சுன்னு அந்த வலைப்பு வாதிடுது. இருங்க, இந்த இடதுசாரி வலைப்போட விமர்சனம் கொஞ்சம் அதிகப்படியா தெரியலையா? இது ஒரு யதார்த்த அரசியலை புரிஞ்சுக்காத வாதம்னு நான் நினைக்கிறேன். நீங்க அப்படி நினைக்கிறீங்க? இப்ப பாத்தீங்கன்னா விஜய்க்கு 107 இடங்கள் கிடைச்சிருக்கு. இன்னும் 11 இடங்கள் இருந்தாதான் அவர் முதலமைச்சராகி மக்கள் எதிர்பார்த்த அந்த நல்லாட்சியை தர முடியும். அவர் எந்த கூட்டணியும் வைக்காம நான் ரொம்ப சுத்தமானவன்னு சொல்லி எதிர்க்கட்சி வரிசையில போய் உட்கார்ந்தா அதுவே அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா? அதுவும் ஒரு நியாயமான பாயிண்ட் தான். அதாவது ஒரு நடைமுறை அரசியல்னு தானே சொல்லணும். நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப நியாயமானது. மைய நீரோட்ட அரசியல்வாதிகளும் இதேதான் சொல்றாங்க. ஆனா அந்த வலைப்புவோட வாதம் வேறொரு தளத்துல இயங்குது. வேற தளத்துலனா எப்படி? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டதே இந்த சமரசம் செய்யும் நடைமுறை அரசியல அவர் மாத்துவார்னு நம்பிதான். ஆனா அவரும் அதே சிஸ்டத்துக்குள்ள சுலபமா பொருந்தி போயிட்டார். ஓ, அதாவது எதிர்பார்த்த மாற்றம் வரலன்னு சொல்றாங்க. ஆமா, இது வெறும் கூட்டணி கணக்கில்ல, இது சித்தாந்த ரீதியான ஒரு சரணடைதல்னு அந்த வலைப்பூ சொல்லுது. அது மட்டும் இல்லாம அந்த கட்டுரையில விஜயின் தனிப்பட்ட நேர்மை மீதும் சில கடுமையான தனிநபர் தாக்குதல்களும் இருக்கு. தனிநபர் தாக்குதல்களா? என்ன சொல்லிருக்காங்க? விஜய் தன் படங்களுக்கு சரியான வரி கட்டாமல் வருமானத்தை மறைத்து கருப்பு பணமாக முதலீடு செய்யும் ஒரு கார்ப்பரேட் முதலாளி அப்படின்னு வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுது. ஓ, அது ரொம்ப தீவிரமான குற்றச்சாட்டாச்சே. ரொம்ப தீவிரமான விமர்சனம் தான். மேலும் அவருடைய தவைக கட்சி ஒரு ஜனநாயக பண்பு கொண்ட அமைப்பு இல்லைனும் அங்க உள்கட்சி தேர்தலோ விவாதங்களோ நடப்பதில்லைனும் விமர்சிக்குது. அதாவது ஒன் மேன் ஷோ மாதிரி நடக்குதுன்னு சொல்றாங்களா? அதேதான். விஜயின் எதேச்சதிகாரமே அங்க நீடிக்கும், அவரை சுற்றியுள்ள ஒரு குறிப்பிட்ட துதிபாடம் கும்பல் தான் கட்சியிலும் ஆட்சியிலும் திரைமறைவில் அதிகாரம் செலுத்துவார்கள்னு எச்சரிக்குது. ஓ, அப்ப இது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் மாதிரி இருக்குமே. ஆமா, கடந்த கால ஜெயலலிதா ஆட்சியின் சசிகலா கும்பல் மாதிரி ஒரு நிழல் அரசாங்கமா மாறும்னு ரொம்ப கடுமையா அந்த கட்டுரை பதிவு பண்ணிருக்கு. ஆனா ஒருவேளை விஜய் உண்மையிலேயே நல்ல திட்டங்களை கொண்டு வந்தா என்ன பண்றது? மக்கள் எதிர்பார்த்த அந்த அமைப்பு ரீதியான மாற்றத்தை, அதாவது சிஸ்டம் சேஞ்ச் அவர் கொண்டு வந்துட்டா இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் காணாம போயிடுமே. இங்கதான் மார்க்சிய பார்வையின் மிக முக்கியமான தர்க்கம் வருது. அந்த வலைப்பூ ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை ஆணித்தரமா முன்வைக்குது. அதாவது இந்த தேர்தல் முடிவு ஒரு முழுமையான சிஸ்டம் சேஞ்ச் கிடையாது. சிஸ்டம் சேஞ்ச் கிடையாதா? பின்ன வேற என்னவா? இது வெறும் ஒரு முகமூடி மாற்றம் மட்டும்தான்னு சொல்றாங்க. முகமூடி மாற்றமா? ஒரு நிமிஷம். அதாவது இவ்ளோ பெரிய அரசியல் பூகம்பம், தொழில்நுட்ப புரட்சி எல்லாம் நடந்து முடிஞ்சும் இது வெறும் முகமூடி மாற்றம் தானா?
இதை எப்படி அவங்க நியாயப்படுத்துறாங்க? அந்த வலைப்பூவோட ஆழமான வாதம் என்னன்னா, ஒரு மாநிலத்தோட அரசியந்திரம், அதிகார வர்க்கம், காவல்துறை இது எல்லாமே முதலாளித்துவ நலன்களுக்காக செயல்படக்கூடிய வகையில கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஓ, அந்த ஸ்ட்ரக்சரே சொல்றாங்க. ஆமா, வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, ஊழல் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஒரு தனி நபரோட தவறில்ல, இந்த அமைப்பு முறையே அப்படிப்பட்ட சுரண்டல அடிப்படையாக கொண்டதுதான்னு சொல்றாங்க. அப்போ அந்த அமைப்பை மாத்தணும்னு சொல்றாங்களா? கண்டிப்பா. இந்த அதிகார வர்க்க கட்டமைப்ப வேரோடு உடைக்காம, முதலாளித்துவ பொருளாதார கொள்கைகளை மாத்தாம, முதலமைச்சர் நாற்காலில உட்கார்ந்திருக்கிற ஆளை மட்டும் மாத்துறதால ஊழலையோ வறுமையோ ஒழிச்சிட முடியாது. ஓ, எனக்கு இப்போ புரியுது. அதாவது பிரேக் பிடிக்காத இன்ஜின் கோளாறு இருக்கிற ஒரு பழுதடைந்த பஸ்ஸுல பழைய டிரைவர் இறக்கி விட்டுட்டு புதுசா ரொம்ப நேர்மையான ஒரு டிரைவரை உட்கார வைக்கிற மாதிரி. மிக சரியான உதாரணம் அதேதான். அந்த டிரைவர் எவ்வளோ நேர்மையானவரா இருந்தாலும் பஸ்ஸோட அமைப்பே பழுதா இருக்கிறதால அது கண்டிப்பா போய் எங்கேயாவது மோதித்தான் நிக்கும். பஸ்ஸை ரிப்பேர் பண்ணாம டிரைவரை மாத்தி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. அந்த கூட்டணி கணக்குகள்னு வந்துட்டா வெவ்வேறு அதிகார மையங்களையும் முதலாளித்துவ நலன்களையும் அனுசரித்து போக வேண்டிய கட்டாயம் அந்த புதிய டிரைவருக்கும் வந்துரும். ஆமா, அவர் கூட்டணி தர்மத்தை காப்பாத்த வேண்டியிருக்கும். மக்கள் ஒரு ஹீரோ மேஜிக் பண்ணுவார்னு நம்புறாங்க. ஆனா இந்த அமைப்பு அவரை சீக்கிரமே விழுங்கிடும், பழையபடி அதே ஊழல் அமைப்பே புதுப்பெயரில் தொடரும் என்கிறது தான் அந்த இடதுசாரி வலைப்புவோட ஆழமான தத்துவார்த்தமான விமர்சனம். ரொம்ப பிரமாதமா விளக்குனீங்க. உங்களுக்கு இந்த ஆழமான அலசல்ல மேலோட்டமான தேர்தல் முடிவுகளை தாண்டி பல ஆழமான விஷயங்களை புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஆமா, நிறைய பரிமாணங்களை நாம விவாதிச்சிருக்கோம். பாரம்பரிய கட்சிகளின் பலமான பண விநியோகத்தை மீறி டிஜிட்டல் அல்காரிதம்களும் சமூக வலைத்தளங்களும் எப்படி ஒரு புதிய வர்ச்சுவல் ராணுவத்தை உருவாக்கி விஜய்க்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தது அப்படிங்கிற மெக்கானிசத்தை பார்த்தோம். கூடவே அந்த எமோஷனல் கனெக்ட் எப்படி வேலை செஞ்சதோனும் பார்த்தோம். உண்மைதான். மக்கள் ஒரு அரசியல்வாதியை விட தங்களோட குடும்பத்துல ஒருத்தரா ஒரு எமோஷனல் பிணைப்பா விஜய பார்த்தது எப்படி அந்த 1000 ரூபாய் நோட்டுகளை தோற்கடிச்சதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதே சமயம் ஒரு தொங்கு சட்டமன்றம் உருவாகும்போது கொள்கைகளை விட கூட்டணி கணக்குகள் எப்படி அத்தியாவசியமாய் போகுதுன்னு விவாதிச்சோம். அது விஜயின் ஊழல் எதிர்ப்பு பிம்பத்திற்கு எப்படி சவாலாக அமையுது அப்படிங்கறதையும் அந்த வலைப்பூவோட பார்வையில பார்த்தோம். கண்டிப்பா. இறுதியா எந்த தனி மனிதராலும் அமைப்பு ரீதியான சுரண்டலை மாத்த முடியாது, இது வெறும் முகமூடி மாற்றம்தான் அப்படிங்கிற அந்த இடதுசாரி பிளாக்கோட ஆழமான பார்வையையும் அலசினோம். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இது எல்லாமே சேர்ந்து நம்முடைய எதிர்காலம் பத்தி ஒரு ரொம்ப பயமுறுத்தக்கூடிய விஷயத்தை முன்னிறுத்துது. என்ன கேள்வின்னு சொல்லுங்களேன். எதிர்கால அரசியலை இனி ஆழமான பொருளாதார கொள்கைகளோ அடிமட்ட தொண்டர்களோ ஏன் பாரம்பரியமான பணபலமோ கூட தீர்மானிக்க போவதில்லை. சமூக ஊடகங்களும் நம்மளோட மூளைய ஹேக் செய்யற அல்காரிதங்களும் வெறும் தனிநபர் பிம்பங்களுமே தேர்தல்களை தீர்மானிக்கும் அப்படிங்கிற நிலை வந்துருச்சுன்னா உண்மையான மக்கள் நலன் சார்ந்த விவாதங்களுக்கு எதிர்கால ஜனநாயகத்துல என்ன இடம் இருக்கிறது? ஆமா, அது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு எமோஷனல் பிணைப்பை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த அரசியல் முன் அனுபவமும் இல்லாம ஒரு முகத்தை மக்கள் தங்களின் மீட்பராக அல்காரிதம்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் நாம் உண்மையிலே ஒரு அறிவுபூர்வமான ஜனநாயக அமைப்பில் இருக்கிறோமா அல்லது ஒரு மெய்நிகர் மாயைக்குள், அதாவது ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? நாங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இது ஒரு சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குன்னு பேச்ச தொடங்கணும். ஆனா சினிமால கிளைமேக்ஸோட எல்லாம் சுபமா முடிஞ்சிரும். திரையில் சுபம்னு காடு போட்டுருவாங்க. ஆனா நிஜ அரசியல்ல அப்படி இல்ல. நிச்சயமா இல்ல. நிஜ அரசியல்ல அந்த கிளைமேக்ஸ் தான் ஒரு மிக கொடூரமான போராட்டத்தோட தொடக்கமே. முகமே தெரியாத வேட்பாளர்களை ஒரு பிளைண்ட் டேட் மாதிரி தேர்ந்தெடுத்த மக்கள் தாங்கள் நம்பி அந்த பிம்பம் உண்மையானதா இல்லை அதுவும் ஒரு கார்ப்பரேட் அரசியல் மாயையா என்பதை இனிவரும் நாட்களில்தான் பார்க்கப் போகிறார்கள். அல்காரிதம்கள் நம்முடைய சிந்தனையை ஆளத் தொடங்கிவிட்ட இந்த சூழலில் நம்முடைய ஒவ்வொரு வாக்கும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய அந்த ஆழமான கேள்வியுடன் இந்த விவாதத்தை நிறைவு செய்கிறோம். இணைந்திருந்தமைக்கு மிக்க நன்றி.